பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். முக்கியமா நாம இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்றப்போ அப்பத்தா கைமணம் மூங்கில் பிரியாணி, மூலிகை பிரியாணிங்கிற பேர்லயே லான்ச் பண்ணிடலாம். அப்பதான் மக்கள் கிட்ட ஈஸியா நம்மளால ரீச் ஆக முடியும். கண்டிப்பா சார், நீங்க தாராளமா போடலாம். ஒரு உண்மை சொல்லட்டுமா, இப்பதான் நம்ம ப்ராடக்ட் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸே அதிகமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க பிராண்ட் கிடைச்சதையும் தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். ஐயோ என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, இட்ஸ் பியூர் பிசினஸ், அவ்வளவுதான். உண்மை சொல்லணும்னா நீங்க ஒரு நல்ல பிரியாணி ப்ராடக்ட் தரீங்க, அதை நான் சேல் பண்ணி லாபம் சம்பாதிக்க போறேன். அந்த லாபத்துல ஒரு ஷேர் உங்களுக்கு தர போறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ சார். அச்சோ இருக்கட்டுங்க. சிவந்தி, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வழக்கம் போல உங்க இடத்துலயே எல்லா பிரியாணியும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எங்க ஸ்டாஃப் அங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பிரான்ச்சஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், சேலம், சென்னை எல்லா பிரான்ச்சஸ்க்கும் நீங்களே இன் பர்சன் போய் எங்க டீமுக்கும் எங்க ஷெஃப்க்கும் உங்க கைப்பக்குவத்தை சொல்லி கொடுத்துருங்க. அப்பதான் இந்தியா முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லயும் நம்ம பிரியாணி ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, என் பையனை இந்த பிசினஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரே காரணமே உங்களை கைட் பண்றதுக்கு அவன் இருப்பாங்கிறதுனாலதான். கண்டிப்பா சார், 2 பேர்ல யாரு ஃப்ரீயா இருக்குமோ மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சொல்லி கொடுத்துறோம். டோன்ட் வரி சார். ரொம்ப சந்தோஷம். எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. செவந்தி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? என்னாச்சு சிந்து? வாமிட் வர மாதிரி இருக்கு. சார், சிந்துக்கு வாமிட் வர மாதிரி இருக்கான். ஐயோ, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல. இத முன்னாடி சொல்லிருக்கலாம்லங்க, நான் உங்களை வர சொல்லிருக்கவே மாட்டேனே. சரி சரி, நீங்க போங்க. என்னாச்சு சிந்து? இப்போ ஓகேவா? பரவாயில்ல செவந்தி. என்ன திடீர்னு வாமிட் வருது? நல்லா தானே இருந்தேன். சிந்து, உள்ள குழந்தை இருக்குல்ல, இப்பதான் உனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நீ என்ன சாப்பிட்டாலும் அடிக்கடி இப்படி வாமிட் வரும். நம்ம ஒண்ணு பண்ணலாம், வீட்டுக்கு கிளம்பலாம், இங்க இருக்க வேண்டாம். ஐயோ, பிசினஸ் விஷயமா வந்திருக்கோம். இப்படி பாதையில விட்டுட்டு போனா எப்படி செவந்தி? ஹலோ, சொல்லு டார்லிங். ஹே கௌதம், அந்த கார்டை கொடுத்துட்டு போயிட்டு அதோட பின் நம்பர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நான் இங்க ஒரு கப்பு பார்த்தேன், செம்மையா இருக்கு. வாங்கலாம்னா பின் நம்பர் தெரியல. பின் கொஞ்சம் சொல்றியா? ஆமா, உன்கிட்ட நான் என்ன கார்டு கொடுத்தேன்? ஒரு நிமிஷம் இரு. இதுல என்ன இருக்கு? நாம தான் எல்லாமே அவர்கிட்ட பேசிட்டோமே. சொல்லிட்டு போலாம், வா வா. சார், வாங்க வாங்க, ப்ளீஸ் கம்.
உட்கார். பின் நம்பர் நோட் பண்ணிக்கோ. 1493. ஓ 1493யா? சரி ஓகே. ம். டேய் நான் இப்போ ஒன்னு போடுவேன், அது போட்டு ஓடிபி ஒன்னு வரும். ஓடிபி வந்தா என்னன்னு சொல்றியா? டார்லிங், என் அப்பா கூப்பிட்டுருக்காரு. மீட்டிங் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்பவே உனக்கு என்ன அவசரம்? நான் வந்ததுக்கு அப்புறம் கார்டு போட்டுக்கலாம்ல? ஐம் சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட். என் பையனுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்துல வந்துட்டானான்னு கேட்கட்டுமா? வர சொல்லிட்டேன். உங்களை மீட் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு தான்.